ஆக்சுவலி குட்டீஸ், சாய் சச்சரித்ரா புக் வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிறனால நம்ம ஒரு டிசைர் வச்சுருப்போம். அதை நம்ம அச்சீவ் பண்ணவே முடியாது. நமக்கு மட்டும் ஏன் இப்படி அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஒரு கவலையாக இருக்கும். இல்லைன்னா நம்மளோட எண்ணம் அதாவது டிசைர் அச்சீவ் ஆகாமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம் இல்லையா? ஏன் அப்படின்னா, இன்னும் நமக்கு நிறைய மெரிட்ஸ் வேணும். இப்போ நம்மக்கிட்ட மெரிட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால நம்ம சாய்பாபா நிறைய மெரிட்ஸ் இருக்குது. காட் ஃபார்ம் சாய்பாபா இன்கார்னேஷன் ஆஃப் காட் அப்படின்னு நம்ம பிலீவ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதை நம்ம முழுமையாக நம்பணும். அப்போ என்னாகும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த கடவுள் நம்ம வெளியே பார்க்காம நமக்குள்ளே பார்ப்போம். அப்போது நமக்குள்ளே பார்க்கும்போது நம்மளோட தப்பு என்ன, கரெக்ட் என்ன அப்படின்னு பார்த்து, இப்போது வேற ஒருத்தர் நம்ம மேலே தப்பு சொன்னால் நமக்கு அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எரிச்சலாக இருக்கும். அதே நமக்கே தெரியும், நான் இதெல்லாம் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறது நம்ம உள்ளுணர்வுக்கு நமக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் பக்கத்தில் போய் இவங்ககிட்ட எல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன் இப்படி அப்படின்னு சொல்கிறது பதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுக்கு செகண்ட் அது ஃபஸ்ட்டு நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சரண்டர் ஆகணும். இந்த தப்பு பண்ணிவிட்டு இதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட்டை ஒரு சீடை நமக்குள்ளே விதைக்கணும். அப்போ அந்த சீடு தான் ஒரு குட் சீடு தானே அதுதான் நமக்கு ப்ராப்பராக வளரும். அப்போ அந்த டெஸ்டினி நம்மளோட ஃப்யூச்சரில் டெஸ்டினியில் அந்த மாதிரி தப்பை இன்னொருக்காகவும் நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம கடவுள்கிட்ட சரண்டர் ஆகும்போது என்ன ஆகுது? காடோட மெரிட்ஸ் என்ன? இன்ஃபினிட்டி நிறையா இருக்குது. நம்மளோட மெரிட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா? அப்போ நம்ம கடவுளோட சரண்டர் ஆகும்போது என்ன ஆகுது? கடவுள் நமக்கு அவரோட பெனிஃபிட்ஸு, அவரோட மெரிட்ஸு, அவர் பண்ணி வச்சுருந்த புண்ணியங்கள் அதெல்லாம் நமக்கு தரும்போது நமக்கு அது தரும்போது நம்ம டிசைர்ஸ் எல்லாம் நமக்கு அச்சீவ் ஆகும். அப்போது நமக்கு எப்படி இருக்கும்? கடவுள்கிட்ட ஒரு கிராட்டிடியூட் காமிப்போம் இல்லையா? அப்போது நம்ம டெஸ்டினி எப்படி மாறுது பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு அறியாமையான ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம கடவுள்கிட்ட சரண்டர் ஆகும்போது கிராட்டிடியூடு நம்ம காமிப்போம். நம்ம என்ன காமிப்போம்? நம்ம ரொம்ப நன்றி. அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சிங்க நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்லும்போது நம்மளோட டேவே ஒரு கிராட்டிடியூடில் பிகின் ஆகுது. அப்போது நம்ம டெஸ்டினியும் பேஸ்ட் ஆன் தட் அதில் தான் நமக்கு வரும் இல்லையா? நம்ம இல்லைன்னா ஒரு விரக்தியில் ஆரம்பித்தோன்னு வைங்க, நம்ம ஃப்யூச்சரும் அதே மாதிரி வரும். நம்ம பயத்தில் ஆரம்பித்தாலும் அதே மாதிரி வரும். ஸோ பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹேமந்த் பந்த் நான் இதை எப்படி எழுத முடியும்? பாபா எனக்கு இந்த பெரிய வேலையை கொடுத்துருக்குறாரு, நான் என்னால் எழுத முடியுமா? பாபா ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப மெரிட்ஸ் இருக்குது. அவரோட லீலைகள் ஏராளம். அவரோட புகழ் நம்ம பாடவே முடியாது. அந்த அளவுக்கு இன்ஃபினிட்டியில் இருக்குது அவரோட மெரிட்ஸ் எல்லாம். அப்படி இருக்கும்போது எப்படி நான் எழுத முடியும் அப்படின்ட்டு ஹேமந்த் பந்துக்கு ஒரு டவுட் ஆயிருக்கு. ஆனாலும் நம்ம எப்படியாவது எழுதணும், பாபா கிட்ட போய் பர்மிஷன் கேட்கணும் அப்படின்ற உணர்வு அவருக்கு இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, பாபா எப்படி ஹேமந்த் பந்தை மோட்டிவேட் பண்ணி எழுத வச்சாரு அப்படின்றது. ஆக்சுவலாக அவரோட வேலை தான். அவர் நினச்சா தான் இவர்கிட்ட அந்த இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த சாப்டரில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பார்க்கலாம். பாபாவோட மிராக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ஏராளமாக இருக்குது. அதாவது மிராக்கிள்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இம்பாசிபிள் கூட
பாசிபிள் ஆயிட்டே இருக்குது. மருத்துவமெல்லாம் கைவிட்டதை கூட பாபாவனால் முடியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத காதில் கேட்ட முன்ன ஹேமந்த் பந்த் என்ன சொல்கிறாரு, பாபாவோட இந்த சேக்ரெட் லைஃப்பை ஜேர்னியை வந்து நம்ம வந்து எழுதணும்னா கண்டிப்பாக அதை நம்ம படித்தாக்கா நம்ம இந்த டிவோட்டீஸோட சின்ஸ் எல்லாம் வந்து குறையும் அப்படின்ட்டு இதை கண்டிப்பாக நம்ம எழுதணும் அப்படின்னு ஹேமந்த் பந்த் நினைக்கிறாரு. அண்ட் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோட் பாருங்கள்.